புகாரியில் 3372 ஹதீஸினுடைய விளக்கத்தில் நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கூறப்பட்டிருக்கு. இறை தூதுவர் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சகோதரரின் மகனாவார். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தந்தையின் பெயர் ஹாரான் அப்படிங்கிறதாகும். அவருடைய தந்தை ஆசர். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு எகிப்து சென்று பிறகு அன்னாரோடு ஷாம் வந்தார்கள். லூத் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஷாம் நாட்டின் ஒரு பகுதியான பாலஸ்தீனத்திலையும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மற்றொரு பகுதியான ஜோர்டானிலும் தங்கினார்கள். அங்கு 12 கிராமங்கள் கொண்ட சத்தூம் என்ற பகுதி மக்களை சீர்திருத்தும் பணியில் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அல்லாஹ் கொடுத்தான். இதற்கு முஅத்தஃபிகாத் என்ற பெயரும் உண்டு. இந்த பகுதி மக்கள் சிற்பங்களை வழிபட்டு வந்தார்கள். ஓரினை சேர்க்கையில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தார்கள். இவர்களுக்கு இறை கட்டளைகளை எடுத்து சொல்லி இந்த தீமைகளை எதிர்த்து பிரச்சாரம் செய்து வந்தார்கள். நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எவ்வளவோ சொல்லியும் அந்த மக்கள் திருந்திய பாடில்லை. எனவே அவர்களை வேதனை செய்ய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தலைமையில் வானவர் குழு ஒன்று வந்தது. அழகான சிறுவர்கள் தோற்றத்தில் வந்த இந்த வானவர்கள் முதலில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் விருந்தினர்களாக அவர்கள் அங்கு போனார்கள். பிறகு அங்கிருந்து லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்தார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய வீட்டில் இருக்கும்போது இந்த வானவர்கள் அழகான சிறுவர்களாக அங்கே வருகிறார்கள். லூத் நபி வீட்டில் ஏராளமான நல்ல சிறுவர்கள் வந்திருக்கிறார்கள் அப்படின்னு கேட்ட அந்த ஊர் மக்கள் இவர்களிடத்தில் ஊரினை சேர்க்கையில் ஈடுபடுவதற்காக கூட்டமாக அந்த வானவர்களை சூழ்ந்து கொண்டார்கள். இங்கேதான் இவர்களின் அருகருப்பான செயலை கண்டு லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரொம்ப வருத்தம் அடைந்தார்கள். எங்கள் வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்திருக்காங்க, அவங்ககிட்ட போய் இவ்வளோ கேவலமாக நடக்கணும்னு நீங்கள் நினைக்கல. நீங்கள்லாம் என்னப்பா மனிதர்கள், உங்களுக்கு விருப்பப்பட்டால் அழகான பெண் பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களெலாம் திருமணம் செஞ்சு தர்றேன், இந்த மாதிரி இப்படிலாம் பண்ணக்கூடாது, இது ஒரு தீமை அப்படின்னு என்னதான் சொன்னாலும் ஈமுச்ச மாதிரி அந்த வீட்டை அவர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். அப்போதுதான் ரப்புல் ஆலமீன் கல் மலைகளை இறக்கி, சாதாரண மழையல்ல, கல் மலை, ஒவ்வொரு கல்லிலேயும் இந்த கல் இவன் தலையில் தான் விழணும் அப்படின்னு எழுதப்பட்டது மாதிரி கல் மலைகளை இறக்கி அவர்களை அழித்து கொன்று விட்டான் என்று இந்த ஹதீஸினுடைய விளக்கத்தில் கூறப்பட்டிருக்கு. திருக்குர்ஆனில் 11வது சூறாவில் 77வது வசனத்திலிருந்து 83வது வசனம் வரைக்கும் இதை பற்றி கூறப்பட்டிருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும்.